அத்தியாயம் 89. ஓநாய் குழுவின் தலைவன் கர்ணாவின் மிரட்டலை கேட்ட சமரன் தன் மோதிரத்தை தடவி கடந்த சில மாதங்களாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெரிய கருங்கல்லை வெறித்தனமாக வெளியே எடுத்தான். அதன் பிறகு சமரன் அந்த கல்லை தரையில் பொத்தென்று போட்டான். பிறகு கர்ணாவை பார்த்து, உனக்கு தைரியம் இருந்தா நீயே வந்து புதையலை எடுத்துக்கோ என்றான். இதை சொல்லும்போது சமரன் முகத்தில் புன்னகை மலர்ந்திருந்தது. கர்ணா தாக்குவதற்காக காத்திருந்தான். அவனது கவனத்தை சிதறடிக்கத்தான் சமரன் அந்த கல்லை வெளியே எடுத்தான். கர்ணா மேலும் எதுவும் சொல்வதற்கு முன் அவனது குழுவில் இருந்த ஒரு போர்வீரன் சமரனிடம் ஓடி வந்தான். அவன் தன் கையில் வைத்திருந்த கூர்வாளால் சமரனை தாக்க ஆரம்பித்தான். அந்த வீரன் தாக்கிக் கொண்டிருந்த போதே கர்ணா மற்ற வீரர்களுக்கு சைகை காட்டினான். அதனால் அவர்களும் இது போன்ற முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது என்று உணர்த்தினான். பின்னர் அவன் அமைதியாக சமரனை பார்க்கத் தொடங்கினான். சமரன் கர்ணாவின் கண்முன்னே தன்னை தாக்கிக் கொண்டிருந்த வீரனின் தாக்குதலை தவிர்த்து அவனை பள்ளத்தில் தள்ளிவிட்டு தன் வாளை கையில் எடுத்துக்கொண்டு புன்னகையுடன் கர்ணாவை பார்த்தான். சமரனின் இந்த செயலால் கர்ணா மிகவும் கோபமடைந்தான். மேலும் அவனது வாளின் பிடி வலுவடைந்தது. பிறகு சமரனை கேலி செய்து, நீ அவனை தூக்கி எறிஞ்ச விதம் என்னை ரொம்ப கோபப்படுத்திருச்சு. உன் மரணம் ரொம்ப கொடுமையானது இருக்க போது சமரா, அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. அதுவும் எப்போவெல்லாம் இல்லை, இப்பவே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காத்துல பறக்க போற பாரு என்றார். இவ்வாறு கூறிக்கொண்டே கர்ணா வாளை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக சமரனை நோக்கி நகரத் தொடங்கினான். அவனுக்கு மிக அருகில் வந்தவுடன் அவன் உடனடியாக தனது கால்களால் தரையில் மோதி வில்லில் இருந்து எய்யப்பட்ட அம்பு போல சமரனை படுவேகமாக தாக்கினான். அப்போது அவனுடைய வாள் நேரடியாக சமரனின் கழுத்தை நோக்கி சென்றது. ஆனால் வாள் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு சமரன் அதை தவிர்க்க பின்வாங்கினான். அதன் மூலமாக அவன் அந்த வாளின் தாக்குதலில் இருந்து தப்பினான். ஆனால் வாளிலிருந்து வெளிப்பட்ட காற்றின் வேகத்தை அவன் தன் முகத்தில் உணர்ந்தான். அது கர்ணா மிகவும் வலிமையானவன் என்பதை அவனுக்கு புரிய வைத்தது. மேலும் அந்த காற்றினால் சமரனின் முகத்தில் பிரச்சனை வர ஆரம்பித்தது. அபராஜிதனுக்கும் மகாயோக நிலைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை சமரன் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தான். எனினும் அதை உணரும் போது கர்ணாவை பார்த்து பயப்படத் தொடங்கிவிட்டான். பயிற்சியின் காரணமாக தாக்குதல்களை தவிர்ப்பதில் சமரன் தேர்ச்சி பெற்றிருந்தான். எனவே அவன் தனது பாதுகாப்பில் நம்பிக்கையுடன் இருந்தான். பின்னர் சமரன் ஒரு படி பின்வாங்கியவுடன் அவன் உடலில் இருந்து சக்தியை பிரித்தெடுக்க தொடங்கினான். பின்னர் தரையில் வைக்கப்பட்டிருந்த கருங்கல்லின் மீது நேரடியாக சக்தியுடன் கையை வைத்தான். சமரன் கையை வைத்தவுடன் அந்த கருங்கல் சிவப்பு ஒளியுடன் பிரகாசிக்க தொடங்கியது. இதை பார்த்த கர்ணா மற்றும் மற்ற வீரர்கள் அனைவரும் சற்று ஆச்சரியப்பட்டனர். அப்படி ஒரு கல்லை அவர்கள் அனைவரும் இதுவரை பார்த்ததே இல்லை. அதை பார்த்த கர்ணாவின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த கருங்கல்லும் அந்த குகையிலிருந்து தான் கிடைச்சிருக்குமா? சரி, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆனாலும் இது ஒரு பயனுள்ள விஷயமா தான் தெரியுது. இந்த பையனை கொன்னதுக்கு அப்புறமா அவன் கிட்ட இருந்து இந்த கல்லையும் எடுத்துக்க வேண்டியதான் என்று நினைத்து கொண்டான். இதை நினைக்கும் போது அவனது முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தோன்றியது. உடனே அவன் உற்சாகத்தோடு சமரனை மீண்டும் தாக்க முயற்சித்தான். ஆனால் அவனை பார்த்த சமரன் உடனே கல்லிலிருந்து தன் கையை அகற்றிவிட்டு மறு கையில் வைத்திருந்த வாளை கர்ணாவின் முன்னெடுத்தான். வலிமை மிக்க வாள்கள் மோதிக்கொள்ளும் போது காடுகளில் ஒரு சலசலப்பு ஒலி எழும்பியது. இது அவர்களின் சந்திப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. இருவரும் தங்கள் வாள்களை நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் சமரனின் வாள் கர்ணாவின் தாக்குதல்களை தவிர்க்க போராடி கொண்டிருந்தது. கர்ணாவின் வாள் சமரனை கொல்வதற்காக போராடி கொண்டிருந்தது. இதற்கிடையில் கர்ணாவின் தாக்குதல்களால் மெதுவாக பள்ளத்தை நோக்கி பின்வாங்கிக் கொண்டிருந்தான் சமரன். அப்போதுதான் அவன் ஒரு மகாயோக நிலை போர் வீரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டான். மறுபுறம் இந்த சண்டை கர்ணாவுக்கு ஒன்றும் அவ்வளவு கடினமாக இல்லை. அது அவனது முகத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தது. அவன் சமரனை தொந்தரவு செய்வதைக் கண்டு ஓநாய் குழுவின் வீரர்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். அவனை விடாதீங்க தலைவா, அவனை கொல்லுங்க. அவனை கொன்னாதான் வேதாந்த் அண்ணாவோட ஆன்மா சாந்தி அடையும். அவருக்காக நீங்க அந்த பையனை பழிவாங்குங்க தலைவா என்று கோஷமிட்டனர். அந்த வீரன் சொல்வதை கேட்டதும் அவனை சுற்றி நின்றிருந்த வீரர்களும் பழிவாங்குங்க, பழிவாங்குங்க, பழிவாங்குங்க என்று முழக்கங்களை எழுப்பினர். சமரனின் தன்னம்பிக்கை வீரர்களின் கூச்சல்களுக்கு மத்தியில் உடைய ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கர்ணா தாக்குதல்களின் வேகத்தை அதிகரித்தான். இதனால் சமரன் தடுமாறி தன்னை தற்காத்துக் கொள்ள மிகவும் போராடினான். அவன் சண்டையிட்ட வாள் கர்ணாவின் வாளை விட மிகவும் பலவீனமாக இருந்தது. அதன் காரணமாக சமரன் தன் உடலில் ஒவ்வொரு தாக்குதலையும் உணர்ந்தான். பின்னர் களைத்து போன சமரன் வாளை வீசத் தொடங்கினான். அதைக் கண்டு கர்ணா சிரித்துக்கொண்டே ஒரு அடி பின்வாங்கினான்.
சமரன் பயத்தில் வாளை வேகமாக வீசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட கர்ணா அவனை கிண்டல் செய்தான். இது மட்டும்தான் நீ தப்பிக்க வேண்டிய நுட்பம்னா அமைதியா அந்த புதையலை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரோட திரும்பி பார்க்காம போயிடு. நானும் பொழைச்சு போகட்டும்னு விடுறேன். ஏன்னா இந்த நுட்பத்தை வச்சுக்கிட்டு உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது என்றான். கர்ணாவின் வாயிலிருந்து இதை கேட்ட சமரன் தேவையில்லாமல் வாளை சுழற்றுவதை நிறுத்திவிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். பிறகு மூச்சை இழுத்துவிட்டு தன் கையில் இருந்த வாளை விடுவித்து நேராக தரையில் விழுந்தான். அவன் இப்போது சண்டையை கைவிடப் போகிறான் என்பதை கர்ணா புரிந்து கொண்டான். இதை பார்த்த கர்ணாவின் வாளின் பிடி லேசாக தளர்ந்தது. அவன் முகத்தில் வெற்றி புன்னகை தோன்றியது. ஆனால் முன் எப்போதையும் விட பிரகாசித்த கண்களை உடனே திறந்தான் சமரன். அவன் திடீரென்று தனது சக்திகளை பிரித்தெடுக்க ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் சமரன் என்ன செய்ய போகிறான் என்று தெரியாததால் கர்ணா சற்று குழப்பத்தோடு அவனது உடலை பார்த்தான். சமரனை கொல்ல ஆயத்தமாக நின்றிருந்த கர்ணாவுக்கு மட்டுமல்ல, அங்கே நின்றிருந்த வீரர்களின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவன் கண்களில் இருந்த மின்னலைக் கண்டு அனைவரின் இதயமும் முன்பை விட வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் சமரனின் நிலை எலியின் நிலையை போன்றது என்பதை அனைத்து வீரர்களும் தங்கள் இதயத்தில் அறிந்திருந்தனர். அது பூனையின் நகங்களுக்கு அடியில் அழுத்தப்பட்டு தப்பிக்க கடைசி முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அந்த எலியை தவிர அதன் அடுத்த நடவடிக்கை என்ன என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. அனைத்து போர் வீரர்களின் பார்வையிலும் கர்ணா போட்டியில் வெற்றி பெற்றான். இப்போது அது அந்த இறுதி தாக்குதலுக்காக காத்திருந்தது. ஆனால் சமரனின் கண்களை பார்த்த பிறகு கர்ணாவின் புன்னகை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. சமரனை சுற்றி காணப்பட்ட ஆற்றல் தொடர்ந்து அதிகரித்து வருவதை இப்போது காண முடிந்தது. அதை கண்டவுடன் கர்ணாவின் இதய துடிப்பும் அதிகரித்தது. சமரனின் சக்திகள் அதிகரித்ததால் ஓநாய் குழுவின் வீரர்கள் மனமுடைந்து போனார்கள். கர்ணாவால் தாக்கு பிடிக்க முடியாத போது மீண்டும் ஒருமுறை வாளை இறுக்கி பிடித்து அவன் சமரனை நோக்கி வேகமாக சென்றான். அவன் சமரனை நோக்கி செல்வதை பார்த்த வீரர்கள் அனைவரும் பீதியுடன் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். பின்னர் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை இறுக்கினர். கர்ணா சமரனுக்கு அருகில் வந்தவுடன் நேரத்தை வீணாக்காமல் சமரனை பார்த்து, உன்னோட விளையாட்டுத்தனத்தால எங்களை பயமுறுத்திடலான்னு நினைச்சியா? உனக்கு சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா ஒண்ணு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். உன்னோட மரணம் என் கையால தான் நடக்க போகுது என்றான். இப்படி சொல்லிக்கொண்டே அவன் தனது வாளை காற்றில் உயர்த்தியவுடன் சமரனிடமிருந்து பதில் உடனே வந்தது. அது ரொம்ப தாமதமாயிடுச்சு. அதனால சாக போறது நான் இல்ல, உங்க ஓநாய்கள் தான் என்று கர்வத்தோடு பதிலளித்தான். அவ்வாறு சொல்லிவிட்டு உடனே சமரன் திரும்பி கர்ணாவை தன் உதையால் தாக்க ஆரம்பித்தான். சமரனின் வேகத்தால் அவனுடைய தாக்குதலில் இருந்து தப்பிக்க கூட முடியாமல் கர்ணா அடி வாங்கி 2 அடி பின்வாங்கினான். அவன் பின்வாங்கியவுடன் சமரன் மீண்டும் ஒருமுறை தனக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த கருங்கல்லில் சக்தியை பிரித்தெடுக்க தொடங்கினான். ஆனால் இந்த முறை அந்த கருங்கல் சூரியனைப் போல பிரகாசிக்க தொடங்கியது. பின்னர் சமரன் முழு மனதோடு கத்தினான், நெருப்பு அலை! சமரன் அப்படி சொன்னவுடன் அந்த கல்லில் இருந்து ஒரு வெளிச்சம் வெளிவந்து வானை நோக்கி முட்ட ஆரம்பித்தது. அதை பார்க்கும்போது அந்த ஒளிரும் கல் வானத்திலிருந்து சக்திகளை இழுப்பது போல தோன்றியது. எனவே படிப்படியாக அது மேலும் மேலும் சிவப்பு நிறமாக மாறியது. அதே நேரத்தில் உலை போன்ற வெப்பத்தை உணர்ந்த ஓநாய் குழுவின் வீரர்கள் பீதியடையத் தொடங்கினர். அப்போதுதான் சமரன் அலறுவதை கண்டார்கள். கருங்கல்லில் தோன்றிய சக்திகள் இப்போது ஒரு அலை போல உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சமரன் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். அந்த அலை மெதுவாக மறையத் தொடங்கியது. இதை பார்த்த சமரன் உடனே தன் சட்டையிலிருந்து ஒரு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை வெளியே எடுத்தான். பிறகு உடம்பின் சக்திகள் ஏறக்குறைய முடிந்தவுடன் உடனே அந்த மாத்திரையை வாயில் போட்டு தண்ணீர் இல்லாமல் விழுங்கினான். அதன் பிறகு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரை உடனடியாக வேலை செய்ய தொடங்கியது. அதன் மூலம் அவனுடைய சக்திகள் மீண்டும் ஒரு முறை அதிகரித்தது. அந்த சக்திகள் மீண்டும் கல்லில் அலையத் தொடங்கின. அதைக் கண்டு கர்ணாவின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. சமரன் தன் முழு சக்தியையும் அந்த கல்லில் செலுத்தியவுடன் அந்த கல்லில் இருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளி ஒரு பெரிய அலையாக மாறியது. அந்த ஒளியைத்தான் சமரன் கர்ணாவை தாக்க பயன்படுத்தப் போகிறான் என்பதை அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்த கர்ணா திகைத்து போனான். ஏனென்றால் அபராஜிதன் அந்தஸ்தில் உள்ள ஒருவரை இது போன்ற அதிகாரங்களை பயன்படுத்தி பார்த்ததில்லை. தனக்கு தெரிந்தவரை இந்த வகையான சக்திகளை பயன்படுத்த மிகவும் திறமையானவராக இருக்க வேண்டும். எனவே அபராஜிதனாக இருந்தும் சமரன் இதை எவ்வாறு செய்ய முடிந்தது என்பதை கர்ணாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது கல்லின் ஒளியால் உருவான அலை நேராக தன்னை நோக்கி வருவதை கர்ணா கவனித்தான். அவன் உடனடியாக தனது வாளை உயர்த்தினான். பின்னர் தனது உடலின் முழு வலிமையையும் அந்த வாளில் செலுத்தத் தொடங்கினான். அவனது சக்தியின் காரணமாக கர்ணாவின் வாள்
இப்போது பச்சை ஆற்றலால் மூடப்பட்டிருந்தது. கதகளி ஆடும் காற்று கத்தி என்று கத்தினான். இப்படி சொன்னவுடனே அவனுடைய வாள் வெறி கொண்டு காற்றில் துள்ளத் தொடங்கியது. துள்ளி குதிக்கும் போது அந்த வாள் காற்றிலேயே வலையை உருவாக்கத் தொடங்கியது. சமரனின் தாக்குதல் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியாததால் கர்ணா தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயன்றான். உண்மையில் கதகளி ஆடும் காற்று கத்தி என்பது கர்ணா கற்றுக்கொண்ட மிக சக்தி வாய்ந்த நுட்பமாகும். இந்த நுட்பம் குறைந்த மட்டத்தில் இருந்தாலும் இந்த நுட்பத்தின் உதவியுடன் மலை கிராமத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரன் என்ற பட்டத்தை கர்ணா தக்க வைத்துக் கொண்டிருந்தான். இன்று வரை இந்த நுட்பம் அவனை பெரிய பெரிய தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றியது. எனவே சமரனின் இந்த மர்மமான தாக்குதலை கண்ட கர்ணா இந்த நடவடிக்கையை எடுக்க முடிவு செய்தான். ஆனால் மற்ற ஓநாய் வீரர்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பு கருங்கல்லிலிருந்து வெளிப்படும் ஒளி திகைப்பூட்டும் வகையில் மாறியது. பின்னர் திடீரென்று ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இந்த சத்தம் அருகில் மின்னல் தாக்கியது போல இருந்தது. சத்தம் குறைய ஆரம்பித்த போது அங்கே காற்றில் தூசி பறந்து அந்த இடமே அதிரடி களம் போல காட்சியளித்தது. சமரன் உடனடியாக கர்ணாவை தாக்கினான். அவன் பறந்து சென்று ஒரு மரத்தில் மோதினான். அப்போதுதான் அங்கே பறந்து கொண்டிருந்த தூசிகள் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கியது. தூசி படிந்தபோது அனைத்து வீரர்களும் தங்கள் தலைவர் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்ததை கண்டனர். மேலும் அவன் அடித்த மரம் அவர்களிடமிருந்து குறைந்தது 10 மீட்டர் தொலைவில் இருந்தது. போர் வீரர்களின் முகம் அவர்களின் திறமையான தலைவனின் மீது விழுந்தவுடன் பயத்தால் கர்ணாவின் முகம் வெளிரியதை கண்டனர். அதை பார்த்து வீரர்களின் நிலை மோசமடைந்தது. எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் மாரடைப்பு வர அதன் பின் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சமரனை பார்த்தனர். ஆனால் சமரனை கண்டு அனைவரும் வியந்து விட்டனர். ஏனென்றால் சமரனும் கூட கர்ணாவின் அதே நிலையில் தான் இருந்தான். சமரனின் முகமும் வெளிரிப்போய் இந்த நேரத்தில் அவனும் மிகவும் பலவீனமாகத்தான் இருந்தான். அவன் தனது அனைத்து சக்திகளையும் தாக்குதலில் பயன்படுத்தியதே இந்த பலவீனத்திற்கு காரணம் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் அந்த சக்திகள் கச்சிதமாக பயன்படுத்தப்பட்டதாக சமரன் உணர்ந்தான். இது அவனை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது. இந்த உத்தியை கடைபிடிப்பது தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது என்று சமரன் நம்பினான். ஏனென்றால் அந்த கருங்கல்லின் காரணமாக இரட்டை முனைகள் கொண்ட வாளின் மீது நடப்பதற்கு சமமான தனது வலிமையை விட அதிக சக்தியை பயன்படுத்தினான். அதாவது சமரன் இந்த முயற்சியில் ஒரு சிறிய தவறு செய்திருந்தால் கூட அவன் அதிர்ச்சியடைந்து நேராக பள்ளத்தில் விழுந்திருப்பான். அதை பற்றி நினைக்கும் போதே அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. இந்த கருங்கல்லினால் தான் திறமையான வீரனை தன்னால் தோற்கடிக்க முடிந்தது என்பதை சமரன் அறிந்திருந்தான். ஆனால் சமரனின் உடல்நிலை சரியில்லை. சக்திகளை இழந்ததால் அவன் மிகவும் பலவீனமாகிவிட்டான். இந்த பலவீனத்தினால் அவன் மிகவும் சத்தமாக இரும ஆரம்பித்தான். இருமிய பின் அவன் தரையில் விழுந்தான். தரையில் விழுந்தவுடன் உடனடியாக மற்றொரு உறுதிப்படுத்தும் மாத்திரையை எடுத்து அதை விரைவில் சாப்பிட்டான். பின்னர் அவன் அங்கு இருந்த ஓநாய்க்குழு போர் வீரர்களை நோக்கி தனது கண்களை திருப்பினான். சமரன் அவர்களை நோக்கி பார்ப்பதைக் கண்டு மற்ற வீரர்கள் அனைவரும் ஒரு கணம் திகிலடைந்தனர். ஒரு ஆழமான அச்சம் அனைவரையும் ஒன்றாக சுற்றி கொண்டது போல உணர்ந்தனர். ஆனால் அப்போதுதான் மரத்திற்கு அருகில் இருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்டது. ஏய், எல்லாரும் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனோட கதையை முடிச்சிடுங்க என்று கர்ணா அனைவருக்கும் கட்டளையிட்டான். போர் வீரர்கள் கர்ணாவை மீண்டும் ஒருமுறை பார்த்தபோது அவனது உடைகள் இரத்தத்தால் கரைப்பட்டிருந்ததை கண்டார்கள். அது அவனது உடலில் புதிய காயங்களில் இருந்து வந்தது. சமரனின் சக்தியை பார்த்ததும் அவன் உயிரோடு இருப்பது தனக்கும் தனது கும்பலுக்கும் மிகவும் ஆபத்தானது என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டதால் அவன் முற்றிலும் கோபத்தில் கொதித்தெழுந்தான். அதனால் தான் சமரனை விரைவில் கொல்ல நினைத்தான். போர் வீரர்களிடம் சமரனை போன்ற சக்தி வாய்ந்த எதிரி கர்ணாவுக்கு மட்டுமல்ல, அதை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விரும்பும் எவருக்கும் ஒரு கனவாக இருந்தது. இந்த நேரத்தில் கர்ணா மிகவும் வேதனைப்பட்டான். அப்படி ஒரு மருந்து இருந்திருந்தால் அதை சாப்பிட்டு அவன் மீண்டும் இழந்த சக்தியை அடைந்திருக்கலாமே என்று யோசித்தான். அவன் இப்போது உயிர் பிழைப்பதை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தான். அதற்காக அவன் சமரனை கொன்றே தீர வேண்டும் என்று நினைத்தான். ஏனென்றால் சமரனை கொன்றால் மட்டுமே அவனுக்குள்ளே இருந்த நெருப்பு அமைதியடைய முடியும். மேலும் இந்த நேரத்தில் இந்த நெருப்பு மிகவும் அதிகரித்திருந்தது. கர்ணா புதையலை பற்றி கூட கவலைப்படவில்லை. அவன் சமரனை கொல்ல வேண்டும் என்று மட்டுமே விரும்பினான். இந்த ஆசையின் காரணமாக அவன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அவனை கொல்லுங்க, அவனோட சக்திகள் போய்விட்டன. அவனுடைய மாத்திரை செயல்பட எப்படியும் குறைந்தது 2 நிமிடங்கள் ஆகும். அதுக்குள்ள அவனை சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.